அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 19 வரை. தியானத்திற்கான தலைப்பு அவரே நித்தியர். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். வெளிப்படுத்தல் 22:13. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று பரிசுத்த வேதாகம வரிகள் ஆரம்பிக்கிறது. இந்த ஆதி என்பதற்கு அர்த்தம்தான் என்ன? இதன் கால வரையறை என்ன? யாரும் அறிய மாட்டார்கள். உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட போது உலகத்துக்கும் அதில் வாழும்படி படைக்கப்பட்ட நமக்கும் ஒரு கால வரையறை உண்டானது. மேலும் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று யோவான் சுவிசேஷம் கூறுகிறது. இந்த வார்த்தையே பின்னர் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணியது. அவரே இயேசு கிறிஸ்து. ஆக ஆதி என்பது வார்த்தையாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். நாம் ஒரு காலவரையறைக்குட்பட்டவர்கள். ஆனால் நமது தேவனோ நித்தியர். அவரை நமது காலத்துக்குள் அடக்கிவிட முடியாது. அல்பா ஒமேகா என்பது கிரேக்க பாஷையின் முதல் மற்றும் கடைசி எழுத்துக்களாகும். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 1:18-11, வெளிப்படுத்தல் 21:6. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் என்கிறார். வெளிப்படுத்தலை எழுதியவர் இயேசு கிறிஸ்துவை அல்பாவும் ஒமேகாவும் என்று அழைப்பதிலிருந்து யாவற்றினதும் சிருஷ்டிகர் அவரே, மீட்பரும் அவரே, இறுதி நியாயாதிபதியும் அவரே என்று அறிக்கை பண்ணுகிறார். மொத்தத்தில் ஆரம்பமோ முடிவோ இல்லாத நித்தியரே நாம் ஆராதிக்கிற தேவனாவார். தம்மை விசுவாசிக்கின்ற விசுவாசத்தையும் அவரே நமது இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கின்ற கிருபை வரத்தையும் தமது ஆவியானவர் மூலமாக நமக்கு அருளி தம்முடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தையும் கொடுத்தவரும் இவரே. இந்த தேவனை சொந்த தெய்வமாக கொண்ட நாம் எத்தனை பாக்கியவான்கள்! தேவ பிள்ளையே, இந்த தேவன் தாமே பாவிகளாகிய நமக்காகவே மனிதனாக உலகிற்கு வந்து தம்மை பலியாக்கி பாவத்தின் கொடிய பிடியிலிருந்து நம்மை மீட்டு தமது உயிர்த்தெழுதினாலே நமக்கு புதியதும் பழுதற்றதும் நித்தியமானதுமான வாழ்வை அளித்துள்ளார். அவர் உயிர்த்தெழுந்ததினால்தான் நமது பாவம் மன்னிக்கப்பட்டு பரிகரிக்கப்பட்ட நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்திராவிட்டால் நாம் இன்னமும் பாவத்துக்குள் இருப்போம். இதன் முடிவு நித்திய நரகம் என்பது நாம் அறிந்ததே. வேத வாக்கியங்கள் நாம் ஆராதிக்கும் தேவன் நித்தியர் என்றும் நமக்கு நித்திய வாழ்வு உண்டு என்றும் கூறுகின்றன. ஜெபம் செய்வோமா? நித்தியராகிய பரிசுத்த தேவனே, சிலுவை பலியினாலே எங்களை பாவத்தின் கொடிய பிடியிலிருந்து மீட்டெடுத்தீர். இவ்வித சீரை பெற்ற நாங்கள் எவ்வளவு பெருமதிப்பானவர்கள் என்பதை அறிந்து உம்மை துதிக்கிறோம். ஆமேன்.